Hi everyone, 12th standard max day 3ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் டே என்ன பண்ணோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது எல்லா சம்ஸையும் அது முதல் கொண்டு எல்லா ப்ரூஃப் சம்மும் பார்த்தோம். இப்போ மூணாவது நாளில் இருக்கும் ஃபைண்ட் ரேங்க். சார் அப்போ 1.1 அவ்வளோதானா, அதில் சம்ஸ் இருக்குது, நம்ம போடுவோம். பட் ரேங்க் முடிச்சிடலாம். 1.2ல மைனர் மெத்தட், ரோ ரிடக்ஷன் மெத்தட், காஜ் ஆர்டர் மெத்தட், 3 மெத்தட் இருக்குது. இப்போ மைனர் மெத்தடும் ரேங்க் மெத்தடும் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த கிராஸ் சீரீஸே நடத்த முடியாது. பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறதுங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ மைனர் மெத்தட் அப்படிங்கிறதுனா ரேங்க்னா ஃபஸ்ட்டு என்ன, ரேங்க்னா வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோ எது, காலம் எது, இது 2 ரோ. ஓகேவா? அப்போ ரோ 2 ரோ, எவ்வளோ காலம் இருக்குது, 2 காலம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆர்டர்லாம் எழுதிக்கணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. ஓகே, இது ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. இப்போது எவ்வளோ ரோ இருக்குது, இல்லை 2 ரோ இருக்குது. மேக்ஸிமமாக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்னால் ஜீரோவே வராத ரோஸ் எவ்வளோ இருக்கும், 2 தான் இருக்கும். மேக்ஸிமமாக 2 தானே இருக்கும். பாருங்கள், இதுலேயும் ஜீரோ வராது, வரல, இதுலேயும் ஜீரோ வராது, வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குன்னா இப்போ எவ்வளோ ரோ இருக்குது, 2. அப்போ ரேங்க் என்னது, 2. அந்த மாதிரி இதில் பாருங்கள், எவ்வளோ ரோ இருக்குது, 3 ரோ. எவ்வளோ எவ்வளோ ரோ இருக்குது, 3 ரோ. எவ்வளோ காலம் இருக்குது, 2 ரோ, 2 காலம். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரேங்க் கண்டுபிடிக்கலாம், இதில் வந்து 3 ரேங்க் கண்டுபிடிக்கலாம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? தப்பு. 2 ரேங்க் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கண்டிஷன்ஸ் பாருங்கள், இது ஏன்னு எடுத்துக்கலாம், கண்டிஷன் எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே 2 தானே. ஓகே, இது எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், ரோ ஆஃப் ஏ மினிமம் தான் எடுத்துக்கணும். மினிமம் அப்படிங்கிறது இது வந்து 2,2. இதில் எது சின்னது, 2 தான். இது 2ல் எது சின்னது, 2 தான். அப்போது 2 அப்படி எடுத்தேன். இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, புரியறதுக்காக போட்டேன். அப்போ பி ஆஃப் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் 2. அப்போ நமக்கு ரேங்க் 2 வரலாம், இல்லை அதுக்குள்ளே 1 வரலாம். அதுதான் அர்த்தம். இதில் எப்படி, எவ்வளோ ரோ இருக்குது, ரோ ஆஃப் ஏ எவ்வளோ ரேங்க் இருக்குது, இப்போ 3 ரோ இருக்குது. அப்போ நமக்கு வந்து மினிமம் 3,2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மினிமம் என்னது, 2. இப்போ புரிஞ்சுதா? அப்போது நமக்கு வந்து இதில் கண்டிஷன் என்னது, ரோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ 2 தான் வரும். அதாவது ரேங்க் 2 தான் வரும், இல்லைன்னா 2க்கு கீழே வரும். அதுதான் இது அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ இது எழுத வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் 2ன்னு எழுதினா போதும். அந்த மாதிரி தான் அதுவும். இப்போது ரேங்க் கண்டுபிடிக்கணும் மைனர் மெத்தடில். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட் எடுக்கணும். எடுத்தோம்னா 2 - 4 - 1 2. ஸோ இது என்ன மைனர், 2 × 2 மைனர். 2 2s are 4, 4 1s are 4, மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ், இன்னொரு மைனஸ் சேர்த்துனா -4 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 1s are 4, என்ன 4 +4, இன்னொரு மைனஸ் சேர்த்துனா -4, 0 வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா அடுத்த கேட்டகரிக்கு போயிடணும். 2 × 2 மைனர் தாண்டி என்ன இருக்கும், 1 × 1 மைனர். 1 × 1 மைனர்னால் என்னது, ஏதோ ஒரு எலமெண்ட் தான் 1 × 1 மைனர். அப்போ 2 டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம். இது வந்து 1 × 1 மைனர் தானே. அதாவது 2 × 2 மைனர்னால் 2 ரோ 2 காலம் இருக்கணும். 1 × 1 மைனர்னால் ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு 1 × 2 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு 1 × 1 மைனர் எடுத்தால் அது நாட்டுக்குள்ள 0 தான் இருக்குது. அதனால் ரேங்க் வந்து 1. ரேங்க் வந்து என்னது, 1. ஓகேவா? ரேங்க் வந்து 1. அப்போ ரேங்க் வந்து என்னது, 1. ஏன்னா 1 × 1 மைனர் தான் கிடச்சது. அதனால் ரேங்க் 1. ரோ ஆஃப் ஏ = 1. இதுதான். அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கேட்டிருக்குது. ரேங்க் 2 வரும், இல்லை 2 கீழே 1 வரும். இப்போது இதுவும் அதே மாதிரி நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் சம்மை. இப்போ ஏன்னு எடுத்துகிட்டு டிட்டர்மெண்ட் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி இருந்தால் எடுக்க முடியாதுல்ல. நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் எடுப்போம், 2/2 மேட்ரிக்ஸ் எடுப்போம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எடுப்போம். இந்த மாதிரி எடுத்ததே கிடையாது. அதனால் டேரெக்டாக ஏதாவது ஒரு 2 × 2 மைனர் எடுப்போம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரதுக்கு ஏதாவது ஒரு 2 × 2 மைனர் எடுப்போம். இது எடுத்துக்கலாம். அப்போது எடுத்தால் -1 3 4 -7 அவ்வளோதான். ஏதாவது ஒரு 2 இது எடுத்துக்கலாம், இல்லை இது 2 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. அப்போ 7 4 3s are 12 -12 -5 -5 வந்து நாட் ஈக்குவல் 0. இது என்ன மைனர், 2 × 2 மைனர். அப்போ 2 × 2 மைனரில் தான் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு. அப்போது ரேங்க் என்னது, ரேங்க் வந்து 2. ரேங்க் வந்து என்னது, 2. புரிஞ்சுதா? இந்த 2 சம் புரிஞ்சுதா? ஓகேவா? இது இடம்பத்தில் நான் இங்கேயே போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வந்து ரேங்க் 2. இப்போது இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. அப்போ இதில் மினிமமாக எவ்வளோ கண்டுபிடிக்கலாம், ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ ரோ இருக்குது, 2 ரோ. அப்போ 2. சரி,
இப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது 2 × 2 மைனர் எடுக்கணும். ஏன் சார் அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து போட முடியும். அதனால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்மளால் எடுத்துக்க வேண்டியது. ஒரு 2 × 2 மைனர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இது எடுத்தால் 1 -2 3 -6 எடுத்தால் என்ன வருது? -6 + 6 0. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து இந்த 2 × 2 மைனர் எடுக்கலாம். 2 × 2 மைனர் எடுத்தால் -1 0 -3 1. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. 1 × 1 -1. இந்த சைடு 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. இது 2 × 2 மைனரில் தானே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ ரேங்க் என்னது? 2. 2 × 2 மைனர்னா ரேங்க் என்னது? 2. இடம் பத்தில் இங்கே எழுதுறேன். ரோ ஆஃப் A = 2. அவ்வளோதான். ஸோ இது செகண்ட் சம்மோட ஆன்சர், இது ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர், இது தேர்டு சம்மோட ஆன்சர். அட் அ டைமில் நம்ம எல்லா சம்மும் பார்த்துட்டோம். ஓகேவா? பொறுமையாக பாருங்கள், புரியும். ஸோ மைனர் மெத்தட் இவ்வளோ தான். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு ஒன்றில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? 3 × 3 3 ரோ 3 காலம். டேரெக்டாக என்ன பண்ணலாம்? கண்டிஷன் என்னது? 3 ரோ இருக்குது. அப்போ 3 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாரு, முதல் ரோலையும் நம்பர் இருந்தால், ரெண்டாவது ரோலையும் நம்பர் இருந்தால், மூணாவது ரோலையும் நம்பர் இருந்தால் 3 ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது கீழேயும் கிடைக்கலாம், அது அப்புறம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். 1 -2 3 2 4 -6 5 1 -1. இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ப்ளஸ்ஸு. அப்போ +1 4 1s are -4 6 + 6. அப்படி தானே? அப்போ -2 +2. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் வரைக்கணும். 2 1s are -2 6 5s are +30. அடுத்து +3. அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் வரைக்கணும். 2 1s are 2 5 4s are 20. இது 6லேருந்து 4% 2 2 1s are 2 30லேருந்து 2% 20 28 × 2 56. அடுத்து 20லேருந்து 2% 18. என்ன 18? -18. 18 × 3 8 3s are 24 54. என்ன 54? -54. அப்போ 56 + 2 58. 58லேருந்து 4 போச்சுன்னா 4. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போது 3 × 3 மேட்ரிக்ஸில் வந்திருக்கு. 3 × 3 மைனரில் வந்தால் ரேங்க் என்னது? 3. எந்த மைனரில் வருதோ அந்த ரேங்க். ஓகேவா? 3 × 3 மைனரில் தான் வருது. அப்போ 3 தான் ரேங்க். 2 × 2 மைனரில் வந்தால் 2 தான் ரேங்க். 1 × 1 மைனரில் வந்தால் ரேங்க் வந்து 1. புரிஞ்சுதான்? இதே மாதிரி லாஸ்ட் சப்டிவிஷன் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஹோம்ஒர்க் போட்டு அனுப்பணும். 8870116846. 10 பேர் தான் அனுப்புகிறீங்க இந்த நம்பருக்கு. சந்தோஷம், பரவாயில்ல. 10 பேர் அனுப்பிச்சாலும் போது அவங்களுக்காக நடத்துகிறேன்னு வச்சுக்கலாம். அடுத்த மெத்தட் ரோ ரிடக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட் படிக்கலைன்னா கடைசி 3 எக்ஸைஸ் போடுறது கஷ்டம். ரேங்க் படிக்கல ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தடுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1 வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி 1 வரலைனாலும் சந்தோஷம். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் சந்தோஷம். நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 1 வந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம் செம்ம. நாட் ஈக்குவல் டு 0 வருமானு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 வரணும். 1 வரலைனாலும் பரவாயில்ல, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 0 தவிர எது வேணாலும் இருக்கணும். அப்புறம் இந்த ரோலையும் இதுலேயும் இப்படி அப்பர் ட்ரையாங்கிளாக 0 0ன்னு வரணும். அதாவது இங்கே 1 இருக்கணும், இங்கே 0 இருக்கணும், இங்கே 0 இருக்கணும், 0 இருக்கணும். இது பேர் எக்லான் ஃபார்ம். இந்த ஃபார்மில் வரணும். இந்த ஃபார்மில் வரணும்னா இந்த ஃபார்மில் வந்தால் தான் அது ரேங்க்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ எவ்வளோ ரோவில் 0 இருக்குன்னு பார்த்து, எவ்வளோ ரோவில் நம்பர் இருக்குன்னு பார்த்து ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 இருக்கா? இருக்குது. எக்லான் ஃபார்ம் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ 1 1 1 3. ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஏன்னா 1 ஆல்ரெடி இருக்குது. இங்கே 0 பண்ணோன்னா R2வில் ஆப்ரேஷன். இங்கே 0 பண்ண போகிறேன், இங்கே தானே சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ ரோ 2வில் ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும், காலம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும். அப்போ R2வில் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோ அதை எழுது. எது கூட பண்ண போகிறேன்னா எப்பவுமே மேலே இருக்க ரோ கூட பண்ணு. அப்போ மேலே இருக்க ரோ பேர் என்னது? R1. இங்கே -2 வந்து நல்லா இருக்குமா? அப்போ -2 முடிஞ்சு 0. இப்போ R2 என்னது? -1. இங்கே எழுதுறேன் -2. R1 என்னது? 1. அப்போ -1 -2 -3. அப்படி R2 என்னது? 3 -2. R1 என்னது? 1. அப்போ 3 -2 1. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது R2 வந்து என்னது? 4 -2. R1 என்னது? 3 3 2s are 6 4 - 6 -2. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ரோவில் கிடச்ச ஆன்சர். அடுத்து ரோ 3ல் ஆப்ரேஷன். ஏன்னா இங்கே 0 பண்ணணும். ரோ 3ல் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் போடுறியோ அது இங்கே போடு. எதில் பண்ண போகிறேன்? R2 கூட பண்ண போறியா? R1 கூட பண்ண? R2 கூட பண்ணால் காம்ப்ளிகேட்டாக இருக்குது பாருங்கள். 2 அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பண்ணானா இங்கே -5 வர வச்சா 0 வந்துருமா? அதனால் R1 கூட பண்ணுறது பெட்டரு. எது கூட வேணாலும் பண்ணிக்கலாம். R1 கூட பெட்டர் பெட்டரு. ஏன்னா 5 இங்கே -5 வந்தால் 0 வரும். அதனால் இங்கே -5 இன்ட்டு பண்ணுறேன். இப்போது 5 - 5 0. R3 வந்து என்னது? -1 -5. R1 வந்து 1. அப்போ -6. R3 என்னது? 7 -5. R1 என்னது? 1. 7 - 5 2. புரிஞ்சுதான்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கணும். ஓகே. அப்புறம் R3 என்னது? 11 -5 இன்ட்டு R1 என்னது? 3. 5 3s are 15. அப்போ 11 - 15 -4. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் புரியும்.
அடுத்தது இங்கே 0 பண்ணணுமா, இங்கே 0 பண்ணணும்னா ரோ 1 கூட ஆப்ரேஷன் பண்ணுவேன், ரோ 2 கூட ஆப்ரேஷன் பண்ணுவேன். எப்போவுமே இங்கே 0 பண்ணி இங்கே 0 இருந்துன்னா பார்த்துக்க, இந்த 2 இடத்துல 0 இருந்து இங்கே நீ 0 பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோ 2 கூட மட்டும்தான் பண்ணணும். ரோ 1 கூட பண்ணினா ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் இந்த 1 வந்து நின்றும், 1 வரக்கூடாதுல்ல இங்கே, அதனால் ரோ 2 கூட தான் பண்ணணும். 2 பக்கமும் 0 இருக்கணும். அப்போ இங்கே 0 வரக்கணும்னு நினச்சிங்கன்னா ரோ 2 கூட பண்ணு, அதுதான் கரெக்டு. ரோ 1 கூட பண்ணால் ஆன்சர் வராது. அடுத்தது செகண்ட் ரோலையும் ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ தேர்ட் ரோவில் ஆப்ரேஷன், தேர்ட் ரோ வந்து செகண்ட் ரோ கூட தான் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ தேர்ட் ரோ ஆப்ரேஷன் செகண்ட் ரோ போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே +6 வந்து நல்லா இருக்குமா, அப்போ 2ஆல் இன்ட்டு பண்ணால் +6, +6 வரணும்னா இன்னொரு மைனஸால் இன்ட்டு பண்ணும், அப்போ தான் -2 மைனஸ் ஆகும், அதுதான். அப்போ 0 0. R3 என்னது 2, R3 என்னது 2 -2, R2 என்னது 1, அப்போ 2 - 2 0. R3 என்னது -4, R3 என்னது -4 -2, R2 என்னது -2, R2 வந்து -2. அப்போ -4 -2 +4 இதுவும் 0. ஸோ இப்போ ரேங்க் வந்து என்ன வந்துச்சு, லாஸ்ட் ரோ வந்து எல்லாமே 0. அப்போ எவ்வளோ ரோவில் நம்பர் இருக்குது, ஒரு ரோவில் ஒரு நம்பர் இருந்தாலும் அது கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த ரோவில் நம்பரே இல்லை, அந்த ரோ கணக்கு எடுத்துக்கூடாது. 2 ரோவில் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னது, ரோ ஆஃப் ஏ இஸ் 2. 2 ரோவில் நம்பர் இருக்குது, அதனால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ரோ ரிடக்ஷன் மெத்தட் இப்படி தான் இருக்கும். ரோ ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி இந்த ஃபார்மை கொண்டு வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் இது பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு திரும்பவும் பார்க்கலாம். ஓகே, இது லாஸ்ட் சம்மை வச்சுக்கோங்க ஏ. ஸோ சம்மில் பாருங்கள், இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ≠0 வரணும். அப்போ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேவா, இது வந்து தேர்ட் சம். ஸோ இது ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் ரோ பொறுத்தவரைக்கும் 1 வரணும்னு அவசியம் கிடையாது. 1 வந்தால் ஓகே, 1 வரலன்னு ≠0 வந்தாலும் போதும். ≠0 இருக்கனால இந்த ரோ அப்படியே போட்டுரு. ஸோ செகண்ட் ரோவில் ஆப்ரேஷன் யார் கூட பண்ணுவோம், R1 கூட. ஆல்ரெடி இங்கே 3 2 இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருந்ததுன்னா இது கூட இன்ட்டு பண்ணி இது கொண்டு இன்ட்டு பண்ணு. அப்போ 3ஐ 2 கூட பண்ணணும் கரெக்டாக. 2 வந்து R1 கூட பண்ணணும், அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா மைனஸ் போட்டிங்கன்னா 6 6 ஆயிடும். 6 - 6 0. புரிஞ்சுதா? நம்ம எய்ம் என்ன, ஒரு நம்பர் ≠0 வரணும், அடுத்து எக்லான் ஃபார்ம் வரணும், அப்பர் ட்ரையாங்கிள் 0 0 0ன்னு வரணும். அதனால தான் இங்கே 0 வர வச்சோம். இப்போது அடுத்தது 3R2 என்னது -5 -2 R1 என்னது -8. அப்போ -15 + 16 எவ்வளோ வந்துச்சு 1. அடுத்து 3R2 3 -2 × 5 என்ன வந்துச்சு 5 2s are 10 -7. அடுத்து 3R2 3 × 4 12 12 -2 × 2 4. அப்போ 12 - 4 8. அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே 0 வர வைக்கணும்ல, இங்கே 0 வர வைக்கணும்னா R3ல் ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் R2 கூடயும் பண்ணிக்கலாம், R1 கூடயும் பண்ணிக்கலாம். நான் R1 கூடயும் பண்ணுறேன். R3ல் ஆப்ரேஷன், R3ல் -3 இருந்தால் 3 - 3 0. அப்போது எனக்கு இங்கே 3ன்னு போட்டால் முடிஞ்சு, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ். அப்போ R1 கூட தானே பண்ணுறேன். 0 + 0 0. 3 × 2 6 -8. அப்போ இங்கே ஒரு -2. அடுத்தது 3 3s are 9. R1 என்னது 5 9 + 5 14. 3 × 2 6 -6 ப்ளஸ் R1 வந்து 2. 6லேருந்து 2 போச்சுன்னா -4. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக இங்கே வந்து நம்ம 0 பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 2 ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே போட்டுரு. 0 1 -7 8. ஏன்னா இந்த ரோவில் இங்கே மட்டும் தான் 0 வரணும். அப்போது R3ல் ஆப்ரேஷன். இனிமேல் R2 கூட பண்ணுவியா, R1 கூட பண்ணுவியா? R1 கூட பண்ண முடியாது. பண்ணால் இந்த நம்பர் இங்கே வந்து சிக்கிடும். எப்பவுமே இங்கே 2 0 இருக்கான்னு பாரு. இருந்ததுன்னா R2 கூட மட்டும் தான் பண்ணணும். அப்போ தான் 0 + 0 0 - 0 0 வரும். புரிஞ்சா? R2 கூட தான் பண்ணணும். இங்கே -2 இருக்குன்னா இங்கே +2ன்னு மாற்றணும். அப்போ +2ன்னு வர வைக்கணும்னா R2ல் என்ன வரணும் +2. ஏன்னா ஆல்ரெடி -2 இருக்குது, அதனால் 0 0. இங்கே பாருங்கள், R3 வந்து 14 7 2s are -14 0. R3 வந்து என்னது -4 8 2s are 16. 16லேருந்து 4 போச்சுன்னா 12. ஸோ இதுதான் நமக்கு கிடச்ச அந்த ரோ 12ன்னு வந்துருச்சு. எல்லா ரோலையும் நம்பர் இருக்குது, கவனிச்சிங்களா? இங்கே 0 0ன்றதால் எல்லா ரோலையும் நம்பர் இருக்குது. எல்லா ரோலையும் நம்பர் இருந்தால் அந்த எல்லா ரோவையும் நம்ம எடுத்துக்கணும். 3 ரோலையும் நம்பர் இருக்குது. அப்போ ரேங்க் என்னது 3. ஏன்னா 3 ரோலையும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் இருந்தாலும் அதை கணக்கு எடுத்துக்கணும். இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னது 3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இன்றைக்கி போட்ட எல்லாமே போட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரோ ரிடக்ஷன், அதுக்கப்புறம் காப் ஜாடான்னு பார்க்கலாம். அண்ட் மைனர் மெத்தடில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணுவோம்.
கண்டிப்பாக ஸ்டேட்யூனாக இருங்க. அடுத்தடுத்து முடிச்சுட்டே வாங்க. இந்த ஒரு வாரத்தில் 1.5 வாரத்தில் எல்லாமே முடிச்சிடலாம். ஓகேவா? நாளைக்கு வீடியோ வருமானு தெரில. வந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ் வரும், இல்லைன்னா நாளைக்கு தான் வரும். ஏன்னா நாளைக்கு லீவு விஷுங்கிறனால நான் வந்து கண்டிப்பாக என்னால் போட முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிராஸ் சீரிஸ் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.